உங்கள் பிரியாணி கூட செம டேஸ்ட்டாக வரணுமா? இந்த மாதிரி மசாலா பவுடர் செய்து பாருங்கள். தேவையான பொருட்கள்: பிரியாணி இலை 10, பட்டை 2, அன்னாசிப்பூ 3, ஜாவித்ரி 2, ஜாதிக்காய் 2, கிராம்பு 2 டேபிள் ஸ்பூன், மிளகு 2 டேபிள் ஸ்பூன், வரமல்லி விதைகள் 4 டேபிள் ஸ்பூன், சீரகம் 2 டேபிள் ஸ்பூன், கருஞ்சீரகம் 2 ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் 10, கருப்பு ஏலக்காய் 3, சிவப்பு மிளகுத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன். முதலில் எடுத்த பொருட்களை சுத்தம் செய்ய வேண்டும். அதை நன்றாக வெயிலில் உலர்த்த வேண்டும். காரணம், இந்த பொருட்களில் ஈரப்பதம் இருந்தால் பொடி விரைவில் கெட்டுவிடும். பின்னர் இந்த பொருட்கள் அனைத்தையும் நல்ல மணம் வரும் வரை வறுத்து கொள்ள வேண்டும். மஞ்சள் தூள் மற்றும் மிளகாய் தூளை மட்டும் வறுக்க தேவையில்லை. ஒரு கடாயில் சேர்த்து நன்றாக வறுத்து கொள்ள வேண்டும். அடுப்பை மிதமான தீயில் வைத்து வறுக்க வேண்டும். இல்லையென்றால் பொருட்கள் விரைவில் கருகிவிடும். அனைத்தையும் ஆற வைத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைத்து கொள்ள வேண்டும். இந்த பொடியை வெஜ், நான்வெஜ் எந்த ஒரு பிரியாணியிலும் சேர்த்து கொள்ளலாம். இந்த மசாலா பவுடரை நீங்கள் சைவ குருமா, நான்வெஜ் குழம்பு என எந்த கிரேவியிலும் சேர்த்து சமைக்கலாம். ருசி அருமையாக இருக்கும்.